எந்த ஜெபத்திற்கும் இயேசு சுயமாய் பதிலளிப்பது இல்லை. எந்த ஜெபத்திற்கும் பிதா சுயமாயும் பதிலளிப்பது இல்லை. பிதாவின் மூலமாக நமக்கு இயேசுவின் பரிந்து பேசுதலுக்கு பிறகு பதில் வருகிறது. பரிந்து பேசிய பிறகு பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை இயேசு நிறைவேற்றுகிறார். பிதா என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்றுகிறவராக மாத்திரம்தான் இயேசு இருக்கிறார். அதனால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களுக்கு மாத்திரமே நான் பரிந்து பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவருக்கு பிரியமாய் நடப்பதற்குரிய வழிகள் என்ன நாம் கண்டு அதற்குரிய காரியங்கள், அது ஒரு தலைப்பா நாம் மறுபடியும் தியானிக்கலாம். பிதாவை அல்லாமல் எந்த ஜெபத்திற்கும் இயேசு சுயமாய் பதிலளிப்பதில்லை. இயேசுவை அல்லாமல் பிதா செயல்படுவதும் இல்லை. ஆகவே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் பிதாவின் வழியாக, பிதா கொடுக்கிற பதில் இயேசுவின் வழியாக நமக்கு வருது. இயேசுவை அல்லாமல் பிதா எதையும் செய்வது இல்லை. பிதாவை இல்லாமல் இயேசு எதையும் செய்வதும் இல்லை. எனக்கு பிரியமாய் நடந்து கொள்ளுகிறவர்களுக்கு பரிந்து பேசுகிறவராக மாத்திரமே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். அதனால இன்றைக்கும் இயேசு பரிந்து பேசுகிறார். நம்முடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும், நம்முடைய கவலை என்னன்னு தெரியும், நம்முடைய அங்கலாய்ப்பு என்னன்னு தெரியும். உலகத்தில் வாழ்ந்து எல்லாவற்றையும் அறிந்து சென்ற ஆண்டவர் நம்முடைய அங்கலாய்ப்பு, தவிப்பு, தேவைகள், குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தவர். அறிந்திருப்பதனால் அவர் பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுதலுக்கு பிறகு நமக்கு பதில் வருகிறது. அதனால் இயேசு இந்த நாட்களில் பரலோகத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக மாத்திரம்தான் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் பிதா எனக்கு சகல அதிகாரமும் கொடுத்திருப்பது உண்மைதான். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது உண்மைதான். அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்வது?